பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நியூவான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ, மோஸ்ட்லி நம்ம லேட்டா தான் கவர் பண்றோம். பட் இருந்தாலும் அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ, சில பல நியூவான அப்டேட் குடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா, சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, பிஎஸ்என்னோட செல்ஃப் கேர் ஆப்ப முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. கரண்ட் வெர்ஷன்ல இருந்தா நான் சொல்றது ஈஸியா உங்களுக்கு வந்து சிங்க் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப பீட்டா வெர்ஷன்ல இல்ல. நார்மல் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ, அதனால நீங்க எத அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து விஷுவலா ஷோ ஆகுதோ, அதே தான் எனக்கும் ஷோ ஆகும். ஸோ, அதனால ஜஸ்ட் பிஎஸ்என்எல் ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, லொகேஷன் அண்ட் காலிங்க்கான ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 400க்கு 400 ஜிபி அப்படிங்கிற வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கலன்னா இதுக்கு அப்புறம் வரும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கவரேஜுக்கும் இன்னும் சில பல பெர்மிஷனும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து இப்போ டேக் டவுன் பண்றாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கவரேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு ஆப்லயே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து லிஸ்ட் அவுட் எடுக்க ட்ரை பண்றாங்க. நியர்லி ஜியோ பண்ணுவாங்க இல்லையா? பேக்ரவுண்ட் டேட்டாவை ரன் பண்ணிட்டு எங்கெல்லாம் வந்து வீக்கா இருக்கோ டவர்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்றதுக்காக இப்போ இதை ட்ரை பண்றாங்க. இப்போ பிஎஸ்என்எல்ல வந்திருக்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் யுவர் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இந்த நம்பர்ல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க லொகேஷன் கரண்டான லொகேஷன் சிட்டியோ இல்ல என்ன ஏரியாவோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எண்ட் ஆகணும் அண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கணுமா இல்ல இந்த நம்பருக்குள்ள இன்க்ளூடா இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் 786 சூஸ் பண்றேன் அப்படின்னா, இங்க ஏகப்பட்ட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். அது வந்து பிகினிங்ல இருக்கலாம், எண்ட்ல இருக்கலாம். ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரீமியம் நம்பர்ஸ். இது எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குடுத்து தான் நீங்க வந்து பை பண்ற மாரி இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா, நான் பிரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நான் பிரீமியம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு எந்த வகையான பேமெண்ட்டும் தேவையில்ல. பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நெறைய நம்பர் கிடைக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் உங்களோட அப்பா, அம்மாவோட டேட் ஆஃப் பர்த்தோ, இல்ல உங்க ஸ்பெஷல் பெர்சனோட டேட் ஆஃப் பர்த்தோ, இல்ல உங்க சிஸ்டரோ, பிரதரோ இவங்களோட ஏதாவது லக்கி நம்பரோ நீங்க வந்து சர்ச் பண்ணி மேபி வந்து சூஸ் ஆனா, மேட்ச் ஆனா உங்களுக்கு அது ஃப்ரீயாவே கிடைக்கும். அதுவுமே இதே மாரி தான். முடிஞ்ச அளவுக்கு பிரீமியம் வாங்குறது பதிலா நான் பிரீமியம் வாங்கிக்கோங்க. அதில ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். சில நேரங்கள்ல கிடைக்காது. ஆனா பல நேரங்கள்ல மேபி மிஸ்மேட்ச் ஆன நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அது யூசுவலாவே கிடைக்கும். அது ஒரு ஃபேன்சி நம்பரா இல்லாத பட்சத்துக்கு, அதுவும் ஃபேமஸான நம்பரா இல்லன்னா, தாராளமா இங்க வந்து அவைலபிளா தான் கிடைக்கும். 777லாம் கொஞ்சம் ஃபேமஸானது அதனால தான். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்பாம் கால்ஸ் ஆகட்டும், ஸ்பாம் மெசேஜ் ஆகட்டும், இத வந்து ஸ்டாப் பண்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாமிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணி வச்சுட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க எனேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கோங்க. இது இன்னும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். நாங்க எந்த வகையான ப்ரமோஷன் மெசேஜஸும் அல்லது ப்ரமோஷன் கால்ஸையும் உங்களுக்கு வரவிட மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. நான் யூசுவலா ஃபேஸ் பண்ணதுல பார்த்தீங்க அப்படின்னா, இது அவங்க சொல்றது வந்து உண்மதான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்டான ப்ரமோஷன் கால்ஸ் வந்து எனக்கு வந்து புடிச்சுட்டாங்க. ஆனா மத்த நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் கால் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு எந்த வகையான சொல்யூஷனும் அவங்க குடுக்கல. மேபி கவர்ன்மெண்ட் பண்ற மாரி, பிஎஸ்என்எல் பண்ற மாரியே மத்த நெட்வொர்க்கும் பண்ணா நல்லா இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, அந்த பிஐடிவி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிஐடிவி பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிபிளான ஆப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கவரேஜ் குடுத்துருக்காங்க. நான் அதையுமே கவர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஓடிடி ப்ளே ஆப் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஆனா மத்த இந்த வகையான 5 ஆப்ஸும் இருக்கு பார்த்தீங்களா? இதுலயுமே உங்களால வந்து பிஎஸ்என்னலோட பெனிஃபிட்ட வந்து எடுக்க முடியும். என்ன கொஞ்சம் வெர்சடைலான சேனல்ஸ் வரும். எல்லாமே சேர்ந்தது பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்டிவி அப்படின்னு தனியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்மார்ட் டிவிக்கு மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா வந்து நான் அதையுமே வந்து வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில சில விஷயங்கள வந்து நீங்க கவரேஜா வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல்லோட அஃபிஷியலான ட்விட்டர் ஹேண்டில வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில தான் பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரவுடா அறிவிச்சிருக்காங்க. இந்த இஃப் டிவி அப்படிங்கிற இந்த வகையான சர்வீஸ் மூலியமா வெறும் எந்த வகையான செட் ஆப் பாக்ஸுமே இல்லாம, நீங்க ஆண்ட்ராய்ட் டிவி வச்சிருந்து ஜஸ்ட் இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி, நீங்க ஒரு பிஎஸ்என்எல்லோட கஸ்டமரா இருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 400க்கும் மேலான சேனல்ஸ் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதையும் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.